வணக்கம் மக்களே. இந்த நாள் இனிதாக அமைக. காம்பவுண்டிங் எஃபெக்ட் உலகத்தில் உள்ள 7 அதிசயங்கள்னு சொல்லுவாங்க. இது 8வது அதிசயம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். எல்லாராலையும் ட்ரேடர்ஸ் ஆக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் போகிறேன், அங்கே ஒர்க் இருக்குது, இது இருக்குது, கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்ணு கொட்ட முழிச்சு பார்க்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லை. என்னோடய கான்செப்ட் படி, என்னோடய ட்ரேடிங் மெத்தட் படி அந்த மாதிரி இல்லை. நானும் மற்ற ஒர்க்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது போக இதையும் சைடில் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது கண்டினியூஸாக உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதில் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். சில நேரங்கள்லாம் 5 minutesலேயே நம்ம வெளியே வந்துடலாம் நம்மளோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு. அதாவது நம்ம சேனலோட கான்செப்ட் என்னென்னா 7000 ரூபா, அதான் நம்ம சேனலோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. அந்த 7000 ரூபாயில் நம்ம டெய்லி 0.5 இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுக்கும். அந்த 0.5 இன்ட்ரெஸ்ட்டு 5 இயர்ஸாக கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி அதை அந்த 0.5 இன்ட்ரெஸ்ட் எடுத்த ப்ராஃபிட்டை இந்த 7,000 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் டெய்லி ரீஇன்வெஸ்ட் ரேட்டு வந்து 100% போட்டிருக்கோம். ஸோ நம்மளை ப்ராஃபிட் புக்கிங் இதில் பண்ண போகிறது இல்லை. இந்த 7,000 தான் நம்மளோட மெயின் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 1 செப்டம்பர் சேனலும் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். 1 செப்டம்பர் அன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா, இதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேஜிக்காக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ஆச்சரியப்படுவீங்க. இந்த 7,000 மிஞ்சி போனால் 0.5% டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 இயர்ஸில் ஓகே, உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இந்த 7,000 வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 0.5% இன்ட்ரெஸ்ட்டு தான். ஓகே, நம்ம பார்க்கலாம் இப்போ அதை கால்குலேஷன் என்ன, இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, 46 லட்ச ரூபா. 46 லட்ச ரூபா நமக்கு வந்து இப்போ 5 இயர்ஸில் நம்ம கிடைக்கும். டெய்லி கன்சிக்யூட்டிவாக 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணால் அதை பாருங்கள். ஒவ்வொரு இயரும் பாருங்கள், அதோட வேல்யூ, ஏர்னிங் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது பாருங்கள். இந்த இயர் எண்டு 2021 இப்போ செப்டம்பருங்கிறதுனால கம்மியாக தான் இருக்குது. 3000 ரூபா தான் ஏர்னிங் இருக்குது. அதுக்கு அடுத்த இயர் பாருங்கள் 28,000. அதுக்கு அடுத்த இயர் 1,04,000. அதுக்கு அடுத்த இயர் பாருங்கள் 3,89,000. அதுக்கு அடுத்த இயர் பாருங்கள் அப்படி 14 லட்சம், 27 லட்சம், 46 லட்சம். ஒவ்வொரு இயரும் கூடிக்கிட்டே போகுது பாருங்கள். அதோட வேல்யூ வந்து கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு இயரும் ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. ஸோ இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த கான்செப்டை வந்து நான் ப்ரூவ் பண்ணதுக்காண்டி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். 8th மேஜிக்கல் திங் இன் த வேர்ல்டு. ஸோ அதுபடி நான் ஒவ்வொரு நாளும் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் சொல்லுவேன். அதை நீங்கள் பாருங்கள். அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் நான் ஒரு 6லேருந்து 10 ஸ்டாக்ஸ் கூட செலக்ட் பண்ணி சொல்லுவேன். ஃபஸ்ட்டு டே சொல்லிடுவேன். ஸோ அதில் வந்து எந்த இதில் ஒரு லோக்கி ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த லோக்கி ட்ரையாங்கிள் வேல்யூவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 day பிஃபோரே நோட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு மேலே ட்ராவல் ஆச்சுன்னா பை, அதுக்கு கீழே ட்ராவல் ஆச்சுன்னா செல் அப்படிங்கிற கான்செப்டில் நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேயும் கன்சிக்யூட்டிவாக ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் நான் அந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நீங்கள் இப்போ தெரியுது இல்லை, 7,000 வந்து 46 லட்சமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய மேஜிக் ஜர்னி தான் இந்த ஜர்னி. அதை நான் உங்களுக்கு லைவாக நான் போட்டு காமிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 7,000, அது வந்து 46 lakhs மாற்றக்கூடிய கதை தான் என்னோட கதை, இந்த சேனலோட கதை. நீங்கள் இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே தான் வருவேன். நான் கன்சிக்யூட்டிவாக நம்ம பண்ணிக்கிட்டே வருவோம். 0.5% தான் நம்மளோட டார்கெட் ரேட்டாக இருக்க போகுது பர் டே. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 0.5% வச்சா போதும், வச்சிங்கனாலே போதும். 46 lakhs நீங்கள் வந்து அழகாக ஏர்ன் பண்ணலாம். ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் டெய்லி கான்சிக்யூட்டிவாக நீங்கள் பண்ணணும், அதுதான் விஷயம். ஒரு நாள் கூட நீங்கள் இது பண்ணக்கூடாது. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்கள், 66,000 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இந்த 66,000ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை தான் நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிறோம். 5 வருஷத்துக்கு வட்டி யார் எவ்வளோ கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிங்க? 66%. அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் கூட ஜேர்னி பண்ணுங்கள், இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சேர்ந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு டே மிஸ் பண்ணிட்டேன், அன்னைக்கு டே மிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு என்னைக்கு டே கிடைக்குதோ நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ஸோ ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலையா, என் சேனலை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட்டு கிளியர் ஆகும். நான் எப்படி சூஸ் பண்ணுறேன் ஸ்டாக்ஸை, எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கேன், எந்த இடத்துல எக்ஸிட் கொடுக்கேன் அப்படிங்கிறத தெரியும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்த வாரத்துக்கு இதுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு இன்ட்ராடே என்ன சொல்கிறது, இன்ட்ராடேக்கு வந்து இந்த வாரம் நல்லாவே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நம்மளோட டார்கெட் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்கோம். 0.5% அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதாவது 0.5லேருந்து 0.6க்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். சில ஸ்டாக்ஸை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இருந்தாலும் நம்ம சைடில் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு நான் வந்து சில ஐடியாஸ் கொடுப்பேன். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்டாக்ஸ் தான். அதில் நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுன்னு நான் சொல்லுவேன். ஷார்ட் டேர்ம் ட்ரேடு இல்லை, ஸ்விங் ட்ரேடு. அந்த ஸ்விங் ட்ரேடில் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 3 ஸ்டாக்கிட்ட சூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடில். இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபிப்னாசியில் இதில் வந்து கரெக்டாக கட் ஆகிருக்கு. ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும். இதில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது பாருங்கள், இந்த கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. இதுக்கு அடுத்தவும் ஒரு கேண்டிலும் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதோட அப் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம முன்னாடியே ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலான்னா, இந்த இதில் இங்கே என்ட்ரானீங்கன்னா இதில் 10% வரைக்கும் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். 10% வரைக்கும் உயர்வு எதிர்பார்க்கலாம். இது என்னோட ஒரு அனலைஸ் தான், ஒரு சின்ன அனலைஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் சைடும் நீங்களும் அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் செபி அனலிஸ்ட் அதெல்லாம் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நான் லாஸ்ட்டு 1 இயராக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒரு 10% வரைக்கும் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள். இறங்குனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை யூஸ் பண்ணி ஒரு 1%, 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி இறங்குச்சுன்னா இறங்கி வாங்கிடுங்க. ஒரு 271 ரூபாய்க்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 272 நீங்கள் வாங்கிடுங்க. வாங்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு ஒரு கொஞ்சம் நடக்கும், ரொம்ப பெருசாக நடக்காது. ஸோ 272 ரூபாய்க்கு வாங்குங்க. வாங்கிட்டு 303 ரூபாய்க்கு செல் பண்ணிடுங்க. ஒரு 10 to 11% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் பை 272, செல் 303. ஓகே, அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். பெல், BHEL பெல்லு. இதுலேயும் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக பாருங்கள், இதுலேயும் கட்டாகி நிற்கிது. இந்த இடத்துல ஒரு இது நடந்துட்டு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்திருக்கு. அந்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ஜம்ப் அதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த 69 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் நம்ம வந்து அவ்வளோ தூரம்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம பண்ணுறது ஸ்விங் ட்ரேடு தான். ஸோ ஸ்விங் ட்ரேடுங்கிறது எந்த அளவுக்குங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு கூட கிடையாது. இது ஒரு ஸ்விங் ட்ரேடு. அது அந்த இதுலேயே நீங்கள் ஜேர்னி பண்ணி வெளியே வந்துடணும். இதுக்கப்புறம் திரும்ப இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இறங்கிட்டு திரும்ப ஏறும். நம்ம அந்த ப்ரெஷருக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இப்போ ஏறக்கூடிய சுச்சுவேஷனுங்கிறது என்னோட அனலைசிஸு. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க, செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ஒரு எத்தனை % வரைக்கும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இதுலேயும் ஒரு 10% வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 10%ல் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். என்ன கேட்டிங்கன்னா 55 ரூபாய்க்கு வாங்கிட்டு 61 ரூபாய்க்கு சேல் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 டேஸில் 10%ங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டு. ஸோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் இதை செக் பண்ணியும் பார்த்துருவோம். சரிங்களா?
நல்லா பார்த்துக்கோங்க. பிஹெச்இஎல்ல 55 ரூபாய்க்கு வாங்குதோம், 60 ரூபா 61 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இதுதான் டார்கெட்டு. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பரோ பேனாவோ நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நோட் பண்ண முடியலன்னா. இல்லாட்டி நான் அந்த ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி காமிக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ க்ளீனாக தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் 55 ரூபா 61 ரூபா. ஸோ இந்த லோகி பாக்ஸ்க்குள்ளே நாளைக்கு இல்லை, வரக்கூடிய ஒரு 10-15 நாளில் உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நடக்க போகுது, 55லேருந்து 61 ரூபாக்குள்ளே. அதில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். 10% கிடைக்கும். நீங்கள் தாராளமாக பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னோடய அனலைஸு நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எய்ச்சர் மோட்டார் வந்து இது வரைக்கும் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இதாகிட்டே இருந்திருக்கு. பட்டு மேலே ஏற முடியல. பட் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஹெவி நல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் கிடச்சிருக்கு நாளைக்கு வந்து. ஆனால் இதுலேயும் நான் சொன்ன மாதிரி விக்கு வந்து இதில் இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்பைக் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பைக் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து 2802 தான் நிற்கிது. நீங்கள் 2820 வரும்போது ஒரு பை பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட யூடியூப்பில், இல்லாட்டி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் டக்குன்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். சில விஷயங்கள் நோட் பண்ண முடியலன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிடுவேன், அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்குவேன் நான். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. இதனால பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போக முடியல. பட் நேற்றைய டேக்கு இது 3 செப்டம்பருக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி நல்ல ஒரு போயிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்பைக் இருக்குது. அதனால தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு உங்களுக்கு அலாரம் கொடுத்துருக்கேன். நான் 2820க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். அது உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கணும்னா 6% உங்களோட டார்கெட். இந்த இடத்துல 6%க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 10-15 நாளில் எதிர்பார்க்கலாம். ஒரு 6% வந்து ஒரு 10-15 நாள்லேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். 1 மந்த்துக்கு நீங்கள் பேங்க்கில் போனீங்கன்னா கூட எப்படி இப்போ அவ்வளோ கொடுக்குறதில்ல, 2% 3% அந்த மாதிரி தான் கொடுக்காங்க. பட் இதில் வந்து ஒரு நல்ல இது இருக்கும். ஸ்டாக்ஸில் வந்து நல்ல ஒரு உயர்வு இருக்கும். எய்ச்எஸ் மோட்டார்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, அதோட விலை வந்து 2802 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வாங்க வேண்டியது வந்து 2820 ரூபாய்க்கு வாங்கணும். ஓகே, இந்த ஒரு 3 ஸ்டாக்ஸ் நான் ஷார்ட் டேர்முக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப ஒரு அனலைஸ் நான் காமிச்சிருந்தேன். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு முடிஞ்சா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 275 ரூபாய்க்கு 275.95 பைசாக்கு வாங்குங்க. 302 ரூபா 45 பைசா. பைசா முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட், இதில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. 273 ரூபாய்க்கு வாங்குங்க. நான் இதில் 273 ரூபாய்க்கு நான் சொல்லியிருந்தேன். நான் 273 ரூபாய்க்கு வாங்குங்க, 302 ரூபாய்க்கு சேல் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பெல் சொல்லியிருந்தேன். பெல்லில் 55 ரூபாய்க்கு 55.35 பைசாவோ 45 பைசா அது அந்த இதுக்கு வாங்குங்க. வாங்கிட்டு 61 ரூபாய்க்கு சேல் பண்ணிடுங்க. இதில் 2783 ரூபாய்க்கு வாங்குங்க. 2994 சேல் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த 3000 வரும்போது மேலே போகிறதுக்கு கொஞ்சம் திணறும். ஸோ அதனால் நான் முன்னையே நம்ம அதை புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஓகேங்களா? அதனால் 2994 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணிடுங்க. பைசா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் போதும், ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் தான் பண்ணுறோம், ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணுறோம். இன்ட்ராடேக்கு தான் நம்ம பைசா வந்து ரொம்ப எக்ஸாக்டாக பார்க்கணும். இதுக்கு ரொம்ப எக்ஸாக்டாக பார்க்க தேவையில்லை. நியர்பை வந்ததுன்னா நீங்கள் பையோ செல்லோ நீங்கள் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு சின்ன இறக்கத்தில் நீங்கள் வாங்க. 2783 ரூபாய்க்கு வாங்க. ஓகே, நன்றி மக்களே. இதில் வந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். 3 இது சொல்லியிருக்கேன்: ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பெல், எய்ச்எஸ் மோட்டார்ஸ். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணு, பெல் ஐக்கானை கிளிக். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இண்டிகேஷன் கிடைக்கும். அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, கொலீக்ஸ்க்கு நம்ம சேனல் லோகி ஸ்விங் ட்ரேட் சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு 7,046 lakhs மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் ஜேர்னி.
நன்றி மக்களே. தேங்க்யூ.